சம்மர்னால ஞாபகம் வர்றது ஐஸ்கிரீம். அதுலயும் நமக்கு ரொம்ப பிடிச்சது குச்சி ஐஸ். இப்படி சின்னவங்கள இருந்து பெரியவங்க வரைக்கும் நம்ம எல்லாரும் சாப்பிட்ற குச்சி ஐஸை ஒரு 11 வயசு சின்ன பையன் கண்டுபிடிச்சதுன்னு சொன்னா எப்படி இருக்கும்? 1995ல கலிபோர்னியால இருந்த ஒரு சின்ன பையன் ஒரு நாள் விளையாடிட்டு இருக்கும்போது ஒரு கப்ல சோடா பவுடரையும் தண்ணியையும் மிக்ஸ் பண்ணி ஒரு குச்சியை வச்சு கலக்கி விளையாடிட்டு இருக்கான். கடைசியில அதை எடுத்துட்டு போக மறந்து அங்கேயே வச்சுட்டு போயிடுறான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து அதை பார்க்கும்போது இந்த சின்ன பையனுக்கு ஒரு பெரிய ஷாக். ஏன்னா கலிபோர்னியால இருந்த கிளைமேட்டுக்கு அந்த மிக்சர் ஃப்ரீஸ் ஆகி ஒரு ஐஸ் லாலிபாப் மாதிரி மாறி இருந்துச்சு. அதை எடுத்து லைட்டா சாப்பிட்டு பார்க்கும்போது டேஸ்டும் செமையா இருக்குன்னு அதை பக்கத்து வீட்டு பசங்களுக்கும் கொடுத்து ஜாலியா சாப்பிடுறாங்க. அப்புறம் ஸ்கூல் முடியுது, காலேஜ் முடியுது, அந்த லைஃப் டுக் ஓவர். 18 வருஷம் கழிச்சு 1923ல அவனுக்கு 29 வயசு ஆகும்போது அந்த பழைய ஐஸ் லாலிபாப் பத்தி மறுபடியும் ஞாபகம் வருது. இந்த டைம் அதை சும்மா விடாம அதுக்கு எப்ஸ்கில்னு நேம் வச்சு அதுக்கு பேட்டன்ட்டும் வாங்கி அதை செல் பண்ணவும் செய்யறான். அது நிறைய பேருக்கு ரொம்ப பிடிச்சி இந்த வேர்ல்டு ஃபுல்லா பாப்புலர் ஆக ஆரம்பிக்குது. லேட்டர் எப்ஸ்கில்ங்கிற நேம் பாப்ஸ்கில்னு மாறி இன்னைக்கு இதை நம்ம ஊர்ல குச்சி ஐஸ்னு சொல்றோம். ஒரு சின்ன பையன் விளையாடும் போது ஆக்சிடென்டலா கண்டுபிடிச்சது இன்னைக்கு இயர்லி ஓவர் 2 பில்லியன் குச்சி ஐஸை வேர்ல்டு ஃபுல்லா செல் பண்ணிட்டு இருக்கு. சம்டைம்ஸ் ஒரு சின்ன குச்சி ஐஸ் பின்னாடியும் ஒரு பெரிய ஸ்டோரி இருக்குன்னு சொன்னா பாருங்களேன். If this video felt interesting to you, then I deserve a follow.